ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு காதல் திருமணம் நடைபெறுகின்ற ஜாதகம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய திருமணம் காதல் திருமணமா இல்லை காதல் திருமணம் இல்லையா என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். ஜோதிடம் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நன்றி. இப்பொழுது காதல் திருமணம் நடைபெறும்னு சொன்னால் ஜாதக சூழல், ஜாதகத்தினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கணும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே எப்போதுமே லக்னாதிபதி பலம் இழக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு லக்னம் தான் நம்ம உடம்புல தலை மாறி, சரிங்களா? அப்போ எதையுமே முன்னின்று துணிச்சலுடன் செய்கின்ற அந்த மனோ பலத்தை தருவது லக்னம், ஆளுமைத்தன்மை தருவது லக்னம், சரிங்களா? அப்போது ஒரு தைரியம் தன்னம்பிக்கையுடன் ஒரு வேலையை நீங்கள் செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய லக்னாதிபதி பலமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு தைரியம் என்பது 3ஆம் இடம். தைரியத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாய். இது ஒரு பக்கம் இருந்தாலும் லக்னாதிபதி கிடக்கூடாது. அப்போ தான் எப்பொழுதுமே நினைக்கிற காரியங்களை வெற்றி அடைய செய்வதற்கு உண்டான ஒரு மனோபலத்தை தருவது லக்ன பலம், சரிங்களா? அப்போ லக்னாதிபதி கிடக்கூடாது ஒன்று ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த காதல் திருமணம் என்று பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது இன்பங்களை, சிற்றின்பங்களை குறிக்கின்ற ஒரு இடம். காதல் சம்பந்தமான ஒரு ஈர்ப்பு விஷயங்களில் மனது தள்ளப்படுகின்ற ஒரு சூழல் 5ஆம் இடம். அப்போது 5ஆம் பாவாதிபதி எங்கு அமர்கிறார், 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகங்கள் என்ன? 5, 7, 7ஆம் இடம் திருமணம், 5ஆம் இடம் என்பது அந்த காதல் சம்பந்தமான ஒரு இடம். அப்போ 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடம், இது ரெண்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அதனை அடுத்து சுக்கிரன், கலஸ்திரக்காரகன் சுக்கிரன், சரிங்களா? அப்போ 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் நின்றாலோ அல்லது 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தை பார்த்தாலோ அங்கே காதல் திருமணத்துக்கான சூழல்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 5ஆம் பாவாதிபதி சுக்கிரனோடு இணைந்திருந்தாலும் 7ஆம் பாவாதிபதி சுக்கிரனோடு இணைந்திருந்தாலும் அங்கே சிறிதளவு உங்களுக்கு காதல் திருமணத்துக்கான சூழல் அமைகிறது என்பதை பொறுத்து நம்ம கணிக்கலாம், சரிங்களா? அதுக்கு நிறைய உதாரணங்கள் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான், சரிங்களா? அப்போது அதே மாதிரி ஒரு முறையான திருமணமா முறையற்ற திருமணமா என்பதை பற்றி நம்ம ஜாதக ரீதியாக சொல்ல முடியும், சரிங்களா? அப்போது 7ஆம் இடத்தில் பாவகிரகங்கள், ராகு கேதுக்கள் போன்ற பாவகிரகங்கள் இருந்து தசை நடத்தும் பொழுது அல்லது 7ஆம் பாவாதிபதி ராகுடன் இணைந்திருக்கும் பொழுது அங்கே முறையற்ற இனம் மாறிய, மதம் மாறிய வகைகளில் அங்கே திருமணம் நடக்கும். அதேமாதிரி சனி சுக்கிரனுடன் இணைந்திருந்தாலோ, சனி சுக்கிரனை பார்த்திருந்தாலும் கூட அங்கே காம உணர்வுகள் தூண்டப்பட்டு அங்கே முறையற்ற இல்லற வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து செல்லும். ஆக என்னோட ஜோதிட தலைப்பு என்னென்னா, உங்களுடைய திருமணம் காதல் திருமணமா? அப்போ நம்ம முதல்ல எது பார்க்குறோம், லக்னம் பலமாக இருக்கணும். எதையுமே செய்வதற்கு மனசுக்கு ஒரு துணிச்சல் வேணும் இல்லையா? இப்போ காதல் திருமணம் சொன்னாலும் காதலை சொல்வதற்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அப்போ லக்னம் பலமாக இருக்கணும் இல்லையா? அப்போ அதனால தான் லக்னம், லக்னாதிபதியினுடைய நிலை நல்லா இருக்கணும். 5ஆம் பாவம் 7ஆம் பாவத்தினுடைய இணைவு பார்வை அங்கே இருக்கும் பொழுது நிச்சயமாக லக்ன சுபருடைய தசாபதிகள் நடக்கும் பொழுது அந்த காதல் நமக்கு சக்ஸஸ் ஆகும், சரிங்களா? லக்னாதிபதி 6-8 மறைந்து 6-8-12 மறைந்து தசை நடத்தும் பொழுது அங்கே ஒரு சிறு சலசலப்புடன், மன வருத்தத்துடன், ஒரு கெட்ட பேருடன் உங்களுக்கு அந்த திருமணமானது நிறைவேறும். நிறைய உதாரணம் சொல்லலாம், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துலா லக்னம்,
துலா லக்னத்திற்கு 5 கூடைய சனி 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடைகிறார். அப்போ நிச்சயமாக இந்த ஜாதகர் காதல் வயப்படுவார். 5ஆம் பாவாதிபதி ஆட்சி, புத்திரக்காரகன், புத்திர ஸ்தானாதிபதி சொல்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி அங்கே ஆட்சி பெறுகிறார். சரிங்களா? இன்பங்களுக்கு காரகத்துவம் வைக்கின்ற ஆதிபத்தியம் அங்கே சனி, அந்த 5ஆம் பாவம். சரிங்களா? அப்போ லக்ன சுபரம் கூட சனி. இந்த 5இல் இருக்கின்ற சனி எங்கே பார்ப்பார்? 5ஆம் பாவ சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ சனி திசை வருது. அப்போ நிச்சயமாக சொல்லலாம், துலா லக்னம் சனி 5இல் சனி திசை வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக காதல் சம்பந்தமான துறைகளில் அந்த விவகாரங்களில் இவர் ஈடுபடுவார். சரிங்களா? 7ஆம் பாவாதிபதி ஆட்சி இருக்குன்னு வச்சுங்க, செவ்வாய். அப்போ திருமணம் 7ஆம் பாவாதிபதி செவ்வாய் ஆட்சி, அப்போ திருமணம் ஸ்ட்ராங், மனைவி ஸ்ட்ராங். 7ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறது, 7ஆம் பாவாதிபதி செவ்வாயும் சனி பார்க்கிறது. அப்போ நிச்சயமாக காதல் திருமணம் தோல்வியில் முடியாது, நிச்சயமாக நல்லாயிருக்கும். சரிங்களா? கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் அங்கே இருக்குன்னு வச்சுக்கிங்க, லக்னாதிபதி சுக்கிரன். லக்னாதிபதி சுக்கிரன் 7இல் செவ்வாயோடு இணைந்திருக்குது. அப்போ சனி சுக்கிரனையும் பார்க்குது, சனி செவ்வாயையும் பார்க்குது, சனி 7ஆம் இடத்தையும் பார்க்குது. இந்த அமைப்புகள் நிச்சயமாக காதல் திருமணத்தில் தன்னை தள்ளிவிட்டுரும். நிச்சயமாக இவர்களுக்கு காதல் திருமணம் அமையும். சரிங்களா? இன்னொரு அமைப்பு, இப்போ மீன லக்னம், 5ஆம் பாவாதிபதி யாரு? சந்திரன். அது 7இல் அமர்ந்திருக்குது. லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்கிறார். 5ஆம் பாவாதிபதி 7இல் அமர்கிறார். அப்போ நிச்சயமாக அந்த சிற்றின்பத்தின் காரணமாக, அந்த ஒரு லவ், அந்த காதல், அந்த ஈர்ப்பின் காரணமாக நிச்சயமாக அவர் லவ் மேரேஜ் பண்ணிக்க விரும்புவார். ஏன்னா 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடம் திருமணஸ்தானம். நடக்கிற தசாபுத்தி பாருங்க, லக்னாதிபதி போய் 8ஆம் இடத்தில் அமர்கிறார். அங்கே ராகு, லக்னாதிபதி கெட்டு போயிட்டார், ராகுவோடு சேர்ந்து கெட்டு போயிட்டார். ராகு ஒரு முறையற்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு கிரகம் ராகு. அப்போ லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சரிங்களா? 8ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் தீமைகளை தரும். 8ஆம் பாவாதிபதியும் தீமையை தரும், 8ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகங்களும் தீமையை தரும், தன்னுடைய ஆதிபத்தியம் சார்ந்த வழிகளில் தீமை தரும். அப்போ 8ல் யார் இருக்கிறா? குரு இருக்குது. யார்? அவர் லக்னாதிபதி. அப்போ லக்னாதிபதிக்கு கெட்ட பேரையும் அவமானத்தையும் இந்த குரு கொடுத்துரும் தன்னுடைய தசாபுத்திகளில். சப்போஸ் திருமண காலகட்டங்களில் அவருக்கு குரு தசை வருதுன்னு வச்சுப்போமே, 2இல் கேது. அப்போ திருமண காலகட்டங்களில் ஒரு 25-30 வயசு காலகட்டங்களில் குரு தசை வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக பிறந்த இடத்தை விட்டு வெளியில் போவார். நிச்சயமாக குருவிற்கு ராகுவோட இணைவு 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு முறையற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண வயது என்பதனால் 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதனால் முறையற்ற அமைப்பில் காதல் சம்பந்தமான விவகாரங்கள் ஈடுபட்டு திருமண வாழ்க்கையானது காதல் திருமணமாக அமையும். சரிங்களா? அப்போ கெட்ட பேர், அசிங்கம், வம்பு, வழக்கு, இந்த மாதிரி ஒரு சூழலுடன் அவருக்கு காதல் திருமணமானது நிறைவேறும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எப்பொழுதுமே 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 5ஆம் பாவாதிபதி 7இல் இருந்தால் காதல் திருமணம் ஃபர்ஸ்ட் லாஜிக். லக்னாதிபதி குரு, இப்போ குரு திசை நடக்குது, எப்படி போனாலும் அவர் குரு லக்னாதிபதி அவர். சரிங்களா? அப்போ லக்னாதிபதி எங்கே இருக்கிறார்? ராகுவுடன் இணைந்திருக்கிறார். அப்போ வேற்று இனம், வேற்று மதம், அந்த மாதிரி தொடர்புடைய பெண்ணையும் திருமணம் செய்யலாம், அல்லது முறையற்ற ஒரு காதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகு. சரிங்களா? அப்போ இந்த ராகு குருவோடு இணையும் பொழுது, அது 8ஆம் இடத்தில் இணையும் பொழுது குரு திசையும் நல்லா இருக்காது, ராகு திசையும் நல்லா இருக்காது. சரிங்களா? ராகு லக்னாதிபதி கூட இணைந்திருந்தாலும் கூட ராகு 8ஆம் இடத்தில் அமர்ந்த காரணத்தினால் சற்று பாதத்தையும் செய்வார். குரு திசை நிச்சயமாக கெடுத்தும். அப்போ நற்பெயருக்கு களங்க விளைவிக்கும் நிலையில் ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும் குரு திசை. எந்த வழியில்? அவர் 50 வயசுக்கு மேலே இருந்தால் கடன், நோய், வம்பு வழக்கு, அந்த மாதிரி வழிகளில் பிரச்சனை பண்ணும் அந்த குரு. அவர் 30 வயசில் இருக்கிறதுனால, திருமணம் ஆகாதனால, 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதனால திருமணம் சார்ந்த வழிகளில் அவருக்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் உண்டு பண்ணிடும். அதே சமயத்தில் காதல் திருமணம் நடக்கும். ஏன்னா 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்துல. சப்போஸ் அங்கே அஸ்த நட்சத்திரம் சாரத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன், தன்னோட சந்திரன் தன்னுடைய சுயசாரத்தில் நிற்கும்.
அப்போ நிச்சயமாக அங்கே அவருக்கு காதல் திருமணம் நிறைவேறும். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதி செவ்வாய், அவர் 7ஆம் இடத்தில் உச்சபலம் அடைகிறார். அப்போ 5ஆம் பாவாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறார், நிச்சயமாக காதல் திருமணம் நடக்கும். 7ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன். அப்போ 7ஆம் பாவாதிபதி சனி சுக்கிரனை பார்த்துருக்குது, சுக்கிரன் சனியை பார்த்துருக்குது. அப்போ இந்த சனி சுக்கிரனுடைய இணைவு பார்வை ஏற்படுமே அந்த அந்த காதல் சம்பந்தமான விவகாரங்களில் ஈடுபட தூண்டும். ஏன்னா சுக்கிரன் தான் காமக்காரகன், கலஸ்தரக்காரகன். சரிங்களா? அப்போ சனி என்பது ஒரு பாவ கிரகம், தீய கிரகம். அப்போ இழிவான கீழ்த்தரமான செயல்களை செய்ய தூண்டுகின்ற கிரகம் சனி. இழிவான கீழ்த்தரமான ஒரு செயலை செய்வதற்கு தூண்டுகின்ற ஒரு கிரகம் சனி. இந்த சனியை சுக்கிரன் பார்க்கிறார், சுக்கிரன் சனியை பார்க்கிறது. அப்போ நிச்சயம் என்ன பண்ணும்? காதல் சம்பந்தமான துறைகளில் தன்னை ஈடுபட வைக்கும். 5ஆம் பாவாதிபதி வலுவாகி இருக்கிறார், 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 5ஆம் பாவத்தினுடைய ஆதிபத்தியத்தை 7ஆம் வீட்டின் வழியாக செவ்வாய் செய்வார் செவ்வாய் தசையில். அப்போ இவருக்கு செவ்வாய் தசை வரும் பொழுது நிச்சயமாக செவ்வாய் திசை, சனி திசை, சுக்கிர திசைலாம் வரும் பொழுது நிச்சயமாக அவருக்கு காதல் சம்பந்தமான துறைகளில் தன்னை ஈடுபட வைத்து காதல் திருமணத்தை அமைத்து கொடுக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் 7ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பதன் காரணமாக சப்போஸ் அவருக்கு சனி திசை நடந்தால் அந்த திருமணத்தில் பாதிப்பும் ஏற்படுத்தும். 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதன் காரணமாக காதல் திருமணம், 7ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்து சனி தசை நடக்கும் பொழுது கடகலக்கணத்திற்கு அட்டமாதிபதியான சனி திசை என்ன பண்ணும்? அவருக்கு அந்த திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல்களையும் வம்பு வழக்குகளையும் சம்பாரித்து கொடுத்தோம். சரிங்களா? மற்றொரு பெண்கள் சார்ந்த விவகாரங்களில் தன்னை ஈடுபடுத்தி, ஏன்னா சனி சுக்கிரனை பார்த்திருப்பதன் காரணமாக வெவ்வேறு வகைகளில் அந்த வம்புகளையும் வழக்குகளையும் அசிங்கங்களையும் கோர்ட்டு கேஸையும் உண்டு பண்ணிவிட்டோம். ஆக காதல் திருமணம் என்பது என்றால் ஒரு லக்னத்திற்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், அதுவும் நல்லா இருக்கணும். அப்போ தான் தைரியமாக துணிச்சலாக எதையும் செய்வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் முதன்மையாக நீங்கள் பார்க்க வேண்டியது 5ஆம் பாவாதிபதி 7ஆம் வீட்டில் அமர்வதும், 7ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவாதிபதியோட இணைவு பெற்று இருப்பதும், அல்லது சனி சுக்கிரனுடைய இணைவு பார்வை இருந்தால் நிச்சயமாக காதல் திருமணம். 7ஆம் பாவாதிபதி சுக்கிரனுடன் இணைந்திருந்தாலும் காதல் திருமணம். 7ஆம் பாவாதிபதி ராகுவுடன் இணைந்தால் வேற்று இனம் வேற்று மொழி பேசுகின்ற தன்மையுடைய அந்த தன்மையுடைய ஜாதகத்துடன் அந்த திருமண வாழ்க்கையானது அமையும். சரிங்களா? ஸோ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.